நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த நாளுக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேலைக்காக அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உண்மை பாட உண்மை துதிக்க தகப்பனே. அப்பா வந்திருக்கிற அப்பா எஸ்அப்பா எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. கண்மணி போல காத்து வழி நடத்துகிறவரை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா அங்கே இருக்கிற அப்பா ஒவ்வொருவரையும் தகப்பனே உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொண்டிருக்கிறோம் அப்பா. அப்பா உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபிங்கள் நல்ல பிதாவே. கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம். அவர் நாமம் உயர்த்திடுவோம். இணைந்து துதித்திடுவோம். அவர் நாமம் உயர்த்திடுவோம். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. துணை வேண்டி நான் மன்றாடினேன். மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. துணை வேண்டி நான் மன்றாடினேன். மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார்.
செல்லுவோம் பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் அந்நாளில் வானம் வெந்து அழியும் பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும் அந்நாளில் வானம் வெந்து அழியும் பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம் கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா கண்மழையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்கள்
நோற்றுக்கள் எங்கள் சபை தனிலே ஏழும் விட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் நோற்றுக்கள் எங்கள் சபை தனிலே ஏழும் விட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவருடன் பெற்றிடவே வரம் தாருமே. அவருடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே இந்த தேவாவியே ஜீவநதியே நீர் பொங்கி பொங்கி வா. பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. பல சமைத்து என்னை என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்கிறேன்.
பல சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்துக்குள் என்னை மறைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உம் உள்ளத்துக்குள் என்னை மறைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? மூடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியில் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியில் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே. Praise the Lord. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.
மரியே வாழ்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசு மீட்பர், இயேசு மீட்பர். இயேசு இரட்சகர், இயேசு இரட்சகர். இயேசு உன்னதர். இயேசு உன்னதர். கேமரா ஒன் சைடு. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவரே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். மதியத்திலும் துதிப்பேன், இரவிலும் துதிப்பேன். நான் மதியத்திலும் துதிப்பேன், இரவிலும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன். உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன். அமரும் போதும் துதிப்பேன், நடக்கும் போதும் துதிப்பேன். நான் அமரும் போதும் துதிப்பேன், நடக்கும் போதும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும் துதிப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும் துதிப்பேன். நெருக்கத்திலே துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பேன். நெருக்கத்திலே துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முழுமுழுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முழுமுழுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முழுமுழுத்தால் திரும்பி வருவான். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான், மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை இருந்தது போனான் நினிவே, கட்டளை இருந்தது போனான் நினிவே. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முழுமுழுத்தால் திரும்பி வருவான். இரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார்,
பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்கான சமூகத்தை நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அனைவர்களை கைகளை வீழ்த்திக் கொள்வோம் ஆண்டவரை நோக்கி துதிப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகளை, நன்மையான காரியங்களை நினைத்து துதிப்போம். ஆண்டவர் தந்த தவறு காலத்திற்கான துதிப்போம். ஆண்டவரின் சிறுபாடுகளை தியானிக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவரின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அனைவரும் கைகளை வீழ்த்தி துதிப்போம். துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே, பரிசுத்தரே, படைத்தவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, பரிசுத்தரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சகரே, இயேசுநாதா உம்மை துதிக்கிறோம். அடைக்கலமே, கேடகமே உம்மை துதிக்கிறோம். அன்பானவரே, ஆறுதலானவரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சுகம் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலன் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். திறன் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எதிர்காலத்தை நன்மை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒன்றில் இருக்கும் கற்பாரை கண்மலைவானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆறுதல் சேர்ந்தவானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு சூழ்ந்திருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கட்டி பிடித்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு நெருங்கி இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீது உடைய பிரசனத்தை கொண்டுவதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நன்றி கூறுகிறோம். ஆசீர்வதியும் அப்பா, ஸ்தோத்திரம். அனைவரும் சேர்ந்து உமக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். யோசனையும் பெரியவரே, செயல்களிலே வல்லவரே, எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிறவரே, வசனங்களை படிக்க வைப்பவரே, அதனுடைய வெளிச்சத்தை எங்களுக்கு தருகிறவரே, வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களை நடத்துகிறவரே, கண்மணி போல் காப்பவரே, கருவி போல சுமப்பவரே, சிறுவையினால் மீட்டவரே, சிறகுகளால் மூடுகிறவரே, வழிநடத்தும் விண்மீனே, ஒளி வீசும் விடிவெள்ளியே, தேடி என்னை காண்பவரே, திறந்தோறும் தேற்றுபவரே, பரிசுத்தரை படைத்தவரே, பாவங்களை மன்னித்தவரே, இருந்த மூளைக்கல்லே, உறுதியான அடித்தளமே, கவலை கண்ணீர்களை எல்லாம் மறக்க வைப்பவரே, கர்த்தராகிய உம்மையை துதிக்க வைப்பவரே, நன்மைகளுக்கெல்லாம் நன்றி கூற வைப்பவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று வழிநடத்துகிறவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்துகிறவரே, சிறைகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கடைகள் விடுதலை தருகிறவரே, வசதிகள் பலவீனங்கள் எல்லாம் போக்குகிறவரே, ஆழத்திலிருந்து வெண்புறா போல இறங்கி வருகின்ற ஆண்டவரே, நதிக்கரை அனுபவங்களை தருகிறவரே, மறுபடியும் எங்களை பிறக்க வைப்பவரே, மருத்துவமாக மாற்றுகிறவரே, பாவங்கள் சாபங்களை நீக்குகிறவரே, பரிசுத்த வாழ்வை நோக்கி வழிநடத்துகிறவரே, மரங்கள் கனிகள் பொழிகிறவரே, வல்லமையோடு வாழ வைப்பவரே, அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறவரே, சாட்சியாக நிறுத்துகிறவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீண்டுமாய் நேரத்திற்காக சமூகத்திலே நன்றி கூறுகிறோம். என்னுடைய துதி ஆராதனைகளுடைய தூதர்களுடைய சால்படிகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அனாதையாய் அலைந்து திரிந்த எங்களை ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் தருகிறவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும், சாட்சி பகுதி ஆசீர்வதியும், நிறைவார்த்தை பகுதி ஆசீர்வதியும். நாங்கள் செல்லக்கூடிய வழியெங்கும் எங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் பெறுகிறோம். ஆமென். Hallelujah. 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 நன்றி ராஜா.
நம்ம வந்து கடவுளுக்காக விட்டு கொடுக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ விஷயம் வந்து செய்வார் அப்படின்றது வந்து ரொம்ப நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து எல்லாருக்கும் கவுன்சிலிங் வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. 1 இயர்க்குள்ளே கவுன்சிலிங்கே கிடையாது அப்படிங்கும் பொழுது நான்லாம் முன்னாடி வந்து சினிமானா அவ்வளோ பைத்தியம், அடிக்ட்டு. ஒரு சீரியல் விட மாட்டேன். எல்லாத்தையும் சென்னைக்கு போனது கொண்டு டியூட்டி முடிச்சுட்டு வந்தோடனே சீரியலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இந்த மாதிரி கவுன்சிலிங் அந்த மாதிரி காதில் விழுந்தது. ஆனால் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1.5 வருஷம் வந்து நீங்கள் இங்கேருந்து போகவே முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் வந்து அன்னைக்கு யதார்த்தமாக தான் நான் ப்ரேயர்லாம் பண்ணுவேன். ஆனால் வந்து இதுலேயும் ரொம்ப அடிக்ட். இதை தாண்டி வந்தோடனே மொபைலில் நோண்ட ஆரம்பிச்சிருவேன், எல்லா சீரியலையும் பார்த்து முடிச்சிடுவேன். அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஆனால் நான் வந்து கடவுள் எனக்கா ஏதோ ஒரு தோணுச்சு. அப்போது சாது சுந்தரையா அந்த இதெல்லாம் அவங்க ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சும்போது இப்போ நானும் என்ன செஞ்சேன், இனிமேல் இதை பார்க்கக்கூடாது, இதுக்கே நம்ம அடிக்டாக இருக்கணும், நம்ம நேரம் ஃபுல்லாக அதில் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா உங்களுக்காக நான் இன்னையிலேருந்து இது எல்லாத்தையுமே நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பாட்டுன்னா அவ்வளோ ஆர்வம் பாடலாம் செய்வேன். ஆனால் அதை எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். எனக்கு அதை இது பண்ணும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம் தான் சொல்ல தோணுதே தவிர இப்போக்கி அந்த பாட்டை பாடணும்னு என் வாயில் அதுக்கு வரவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு என்னை வந்து மாற்றிருக்காரு. அந்த சேஞ்சஸ் வந்து எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குன்னா, அந்த 1 வருஷத்துக்குள்ளே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் கிடச்சிது. அந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கில் வந்து போனேன். மன்னார்குடி ஜிஹெச்னால நான் சொன்னேன், ஆதிச்சபுரம் வேணுமா மன்னார்குடி வேணுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் கையில் நான் இந்த விஷயத்தை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு நடத்துங்கன்னு நான் நினச்சேன். அதே மாதிரி அவர் மன்னார்குடி ஜிஹெச் தான் நான் போகணும்னு நினச்சார். ஏன்னா ஆதிச்சபுரம் வந்து ஃபுல் டியூட்டி, பிஎஸ்சி வந்து சேஃப்டி இல்லாத டியூட்டி. ஆதிச்சபுரம் ஆனால் மன்னார்குடி வந்து அப்படி கிடையாது, 6 hours டியூட்டி தான், நைட் டியூட்டி மட்டும்தான். நான் வந்து சரி ஓகே அப்படின்னு நினச்சேன். அப்பயுமே நான் என்னுடைய விசுவாசம் வந்து அபிவிசுவாசமாக கொஞ்சமாக மாறினாலும் 3 மாதம் வந்து கஷ்டப்பட்டாங்க. வர முடியல, ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் எடுத்து என்னால் வர முடியல. ஏன்னா டிஎம்ஸில் சொல்லிட்டாங்க விட்டுருவாங்க, நம்ம அசோசியேஷனில் போய் கேட்டாங்க நம்மளை விட்டுருவாங்க அப்படி தான் நினச்சேனே தவிர ஏசப்பா நம்மளுக்கு வந்து அவரோட மேலே ஒரு அசைக்க முடியாத விசுவாசம், அவரால் முடியாது எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு என்னை கொண்டு வந்தார். அந்த 3 மாதத்தில் அவங்க நான் சொன்னாங்க விட்டுருவாங்க, டேரக்டர் மேம் நாளைக்கு விட்டுருவேன்னு சொன்னாங்க விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சி எல்லா திங்ஸுமே கொண்டாந்து வீட்டில் போட்டுட்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லாமல் தான் நான் இங்கே சர்வே பண்ணேன். அப்போ ஒரு அக்கா ஃபோன் பண்ணாங்க, உன்னை மன்னார்குடி ஜிஹெச்சில் நிறைய பேர் இருக்காங்களா, நீடாமங்கலம் ஜிஹெச் போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டென்ஷன் வேறு. ஆனால் எனக்கு விசுவாசம் இருந்தாலுமே அது ஒரு இதுவும் ஏன் ஏசப்பா எனக்கு எல்லா பிள்ளைங்களும் எனக்கு இந்த பொம்மையும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுறேன், சாயந்தரம் ஆனால் வாசகம் வாசிக்கிறேன்ட்டு வந்து உட்காந்துடுறேன். ஆனால் வந்து உனக்கும் இப்படி நடக்குது, எங்களுக்கு நடக்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது, அப்படிலாம் கிடையாது, எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு ப்ரேயரில் ஏசப்பாவோட ஒரு போராட்டம், என்ன ஏசப்பா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டமாக தான் இருந்தது. அந்த 3 மாதம் எண்டிங்கில் வந்து வீட்டுக்கு வந்துட்டு எக்ஸனா சொன்னாங்க, அடுத்த வாரத்துக்குள்ளே நீங்கள் இங்கே வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க அண்ணன் ப்ரேயரில். அப்போது திரும்பியும் நான் போயிட்டு அன்னைக்கு என்ன நினச்சேன்னா, ஏசப்பா நான் வந்து போகிறேன், நான் போகிற அன்றைக்கி எனக்கு திரும்ப வர்றதுக்கு வேறு எல்லாருமே கைவிரிச்சிட்டாங்க. எல்லோரும் சொன்னாங்க உங்களை அனுப்பிடுவாங்கன்னு சொன்னாலும் அனுப்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக அனுப்பிக்கிறாங்க டைரக்டர் மேம். அவங்க எல்லாரையுமே உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு வந்து நான் போகிறேன், போய் எனக்கு வந்து ரிலீவிங் ஆர்டரை வாங்கிட்டு அன்னைக்கே நான் திரும்பணும் அப்படின்னு இங்கே ப்ரேயர் முடிச்சுட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துட்டு நைட்டே கிளம்புறேன். கிளம்பி போய் அடுத்த நாள் டியூட்டி பார்க்குறேன். அது வரைக்கும் எந்த சிம்டம்ஸுமே இல்லை. திடீர்னு ரிலீவ் பண்ணுறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு சோசரம் அந்த 3 பேரும் வந்ததுனால 10 பேர் அன்னைக்கு ரிலீவ் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணியிருந்தோம். அடுத்த நாளே மீது எல்லாரையுமே ரிலீவ் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து வந்து அடுத்த நாளே அதே பதட்டத்தோட நீடாமங்கலம் அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி பதட்டத்தோடய டிடி ஆஃபீஸ் வந்தேன். டிடி ஆஃபீஸில் பார்த்தா அந்த மன்னார்குடி ஜிஹெச் எடுத்த பொண்ணு வந்து இங்கே பிடிக்காம அவங்க சொந்த ஊருக்கு 2.5 லட்சம் வட்டி ஊருக்கு வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எடுத்துருச்சு. நான் ஜாயின் ஆகுறேன், அந்த பிள்ளை போகுது. அந்த பிள்ளை பிளேஸ்க்கு நான் போகிற மாதிரி கர்த்தர் வந்து செஞ்சார். அதுக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து நீடாமங்கலம் போகிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் வந்து அவ்வளோ அழகாக வழி நடத்துகிறத நான் அப்போ தான் உணர்ந்தேன். திரும்பி நான் மன்னார்குடியில் போய் ஜாயின் பண்ணேன். மன்னார்குடியில் பார்த்தா புதுசாக இருந்தது. புரியாத வழிகளிலே நடத்துவாருங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபுல்லாக அடல்ட் சைடு தான் நான் போயிருக்கேன். நிற்கும் அந்த ஒரு மாதம் குழந்தை அந்த பேபி வாங்குறது இதெல்லாம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. படிச்சிருக்கோமே தவிர அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜே இல்லை. அப்பா என்ன பண்ண போகிறோம், இது வரைக்கும் நீங்கள் நடத்துனீங்க, நீங்கள் தான் இங்கே மன்னார்குடியில் கொண்டு விட்டீங்க, நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும், எனக்குன்னு எதுவுமே வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் கையிலே நான் ஒப்படைச்சிட்டேன். போன அன்னைக்கு என்ன இந்த ஒரு பேபி ரொம்ப சிக்காக இருந்துச்சு, வென்டிலேட்டரில் போட்டிருந்தாங்க. அது ஆம்பு கொடுத்தா மட்டும்தான், கையால் இதுவாக நம்ம வந்து கொடுத்தா மட்டும்தான் அது செட்டில் ஆனிச்சு. அந்த மிஷினுக்கெலாம் அது செட்டிலே ஆகலை.
தெரியாத புது பிள்ளையை கொண்டாந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனால் அன்னைக்கே லேபர் வார்டு போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது மேட்டன் சொன்னாங்க, நான் உன்னை அங்கே தான் போடுவேன், நீ அங்கே தான் நீ இருக்கணும், அங்கே தான் நீ எல்லா வேலையுமே கற்றுக்கணும். நைட் டியூட்டியும் போட்டுச்சாங்க 2 நாள்லேயே. நைட் டியூட்டியும் அங்கே சர்வே பண்ணேன். தனியாக பேபி அசஸ் பண்ணதே கிடையாது. இன்றைக்கி ப்ரேயருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க, புனியா சிஸ்டர் கூப்பிட்டாங்க, நைட் டியூட்டி ஆச்சு தூங்குறீங்க அப்படின்னு. சரி பரவாயில்ல, ப்ரேயரை போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமாக போகலன்னா. ஆனால் இந்த வாரம் வந்து எனக்கு ஒரு நல்ல பேரை கொடுத்தாங்க ஒரு அக்காவை. அவங்க எல்லா விஷயமே எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. நீக்குள்ள எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன், பரவாயில்லடி ஒரு வாரத்திலே நீ இந்த அளவுக்கு கற்றுக்குற அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் சீனியர்ஸோட கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து இவங்களோட நான் பேரா நல்லா செட்டில் ஆனதுனால அப்போ அதையும் வந்து இது பண்ணி அவங்க நைட்டு இஷ்யூவாக கொண்டு போய் மேட்டராகவே சொல்லியிருக்காங்க. நைட்டு ப்ரேயர்லேயே நினச்சி என்னப்பா இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சிஸ்டர் காலையில் என்னை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு பிளட் எடுக்க சொல்லி 7 பேருக்கு நானே பிளட் எடுத்து அந்த அக்காவை கொடுத்து அந்த அக்கா எனக்கு வந்து தேங்க்யூ சொல்லிட்டு போனாங்க. பரவாயில்லடி நல்லா தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடவுள் வந்து உயர்த்தி வச்சிருக்காரு. காலையில் ப்ரேயர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு காலையில் மரிட்டாக்கிட்ட தான் எப்பயுமே நான் சொல்லுவேன், நைட் டியூட்டி தான் நீ ப்ரேயர் பண்ணுங்க. எனக்கு ஏன்னா அந்த சூழ்நிலை வந்து எப்படி அமையுமோன்னு பயந்துட்டு நான் மரிட்டாட்ட சொல்லிடுவேன், இடையில போயிடக்கூடாதுன்னு. கரெக்டாக நான் இன்னைக்கு காலையில் ப்ரேயர் அட்டன் பண்ணி என்னோட ப்ரேயர்ன்றதுனால முடிச்சோடனே கீழே லேபர்வாலேருந்து ஃபோன் வருது. அந்த அக்கா என்னோட பேர் வந்து இன்னைக்கு நைட்டு வந்து என்னோட வரமாட்டாங்க, அவங்க இன்னைக்கு ஆஃப், தனியாக வேறு ஸ்கூலோட பார்க்கணுங்க, எப்படி பார்க்க போகிறேன்ப்பா, இது நான் தனியாக பேபியை ரிசீவ் பண்ணதே இல்லையே டெலிவரியிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக நான் கிளம்பலை. அந்த ப்ரேயரை முடிச்சுட்டு மொபைலில் பாக்கெட்டில் போட்டுட்டு ஆன்லேயே ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் ப்ரேயரில் இருந்திருப்பீங்க. அப்படியே போய்ட்டு 2 டெலிவரி அட் அ டைம். அந்த 2 பேபியும் நான் தான் என் கையால் ரிசீவ் பண்ணேன். ஒன்று ட்ரை பண்ணாமல் இருந்துச்சு, ஒன்று ட்ரை பண்ணிடுச்சு. அதை ட்ரை பண்ணுறதை ஆம்பு போட்டு ரிலீவ் பண்ணி செட்டில் பண்ணிவிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து வீட்டுக்கும் சமைச்சு முடிச்சுட்டு ப்ரேயருக்கும் வந்து கர்த்தர் கிருபையாக வழி நடத்தினாரு. ஒவ்வொரு விஷயத்துலையும் என் கூட அவர் இருக்காரு அப்படிங்கிறது வந்து நான் அசைக்க முடியாத அளவுக்கு நம்புகிறேன். அந்த மாதிரி குட்டீஸும் நம்பணும். அதுக்காக தான் இவ்வளவும் சொன்னேன் நான். தேங்க்ஸ். சாம்பல் புதன் அன்னைக்கு காலையில் வந்து நான் எப்போதுமே என்ன எக்ஸ்பெக்ட் வைக்கப்பேன்னா மறைக்கல்வி எக்ஸாம் ஜனவரி மாதம் போய்ட்டு எழுதிட்டு வந்தோம். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எக்ஸாம் ப்ரைஸ் கொடுப்பாங்க. நான் வந்து தேர்ட் ப்ரைஸ் ஆச்சு வாங்கிடணும் அப்படின்னா நான் ஏசப்பாட்டை வந்து வேண்டிகிட்டே இருப்பேன். அப்போ சாம்பல் புதன் அன்னைக்கு என்ன வேணா எனக்கு இன்றைக்கே வந்து சொல்லணும், ரிசல்ட் வந்து சொல்லணும் அப்படின்னு நான் வேண்டிட்டேன். அப்போ வந்து ரொம்ப நாளாக இல்லாமல் இருக்கவும் பாஸாக ஃபெயிலாக எதுவுமே தெரியாமல் இருக்கவும் ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு அன்றைக்கி ரிசல்ட் சொன்னாங்க. சர்மின்னு ஒரு பொண்ணு வந்து மாரலில் வந்து ப்ரைஸ் வந்திருக்கு அப்படின்னாங்க. 8வது ரேங்க்னு தான் சொல்லல, ப்ரைஸ் வந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிஷா மாரல்னு போட்டு வந்திருக்கு, ஃபுல் நேம் வரல, நிஷா மறைக்கல்வின்னு வராமல் மாரல் அப்படின்னு வந்துட்டு அது யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. பயமாகவே இருந்துச்சு, என்னதான் இருந்தாலும் ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏசப்பாட்ட வந்து வேண்டிட்டேன், ஏசப்பா ப்ளீஸ் நான் வந்து மறைக்கல்வியில் அட்லீஸ்ட் தேர்ட் ரேங்க் வச்சு வந்துடணும், அது என் பேராக தான் இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கீழே சிஸ்டர் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பேர் சொன்னோன்னா ஐலி நிஷா மறைக்கல்வி அப்படின்னு வந்துருச்சான். எனக்கு அப்போ தான் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா இல்லை அழுகுறதானே தெரியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இங்கே வந்துட்டு சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, பயப்படாத பாப்பா நாளைக்கே போகிறோம், பட்டுக்கோட்டைக்கு போயிட்டு இது ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளம்பி போனோன்னா ஆறுதல் ப்ரைஸ் வர கொடுப்பாங்க. சரி நம்ம வந்து தேர்ட் ப்ரைஸாக ஆறுதல் ப்ரைஸானே தெரியல, ஆறுதல் ப்ரைஸ் தான் அவங்க உங்களை இருக்குது அப்படின்னு அங்கே போய் உட்காந்து நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு இது ஷீல்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்னு போட்டுருந்துச்சு. மட்டுமே கொடான போயிருந்துச்சு. அப்போ தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சர்மின்னு ஒரு பொண்ணு அது எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்குவோம். சரி அவள் ஃபஸ்ட் ரேங்க் தான் இருப்பான்னு பார்த்தா அவள் ஆறுதல் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. அவள் ஆறுதல் ப்ரைஸ் வாங்கிட்டா, நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். அது தேவனுக்கே நன்றி. அப்பாவுக்கே நன்றி. அன்னைக்கு எங்களுக்கு என்ஓஎம்எஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இருந்துச்சு. அடுத்த நாளே வந்து மிட் டர்ம் எக்ஸாம் வச்சுட்டாங்க. என்ஓஎம்எஸ் எக்ஸாமுக்கு நாங்கள் வந்து ஓரளவு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்.
கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து ஏசப்பாட ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து எனக்கு டெய்லிக்கும் வீக்லி 1 டைம் ரிவிஷன் எக்ஸாம் மாதிரி எழுதிட்டு இருந்தோம் நாங்கள் ஃப்ரைடே. அப்போ வந்து கொஷின் பேப்பர்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், மார்க்கே வராது, என்ன இவ்வளோ ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்போ எப்படி எக்ஸாம் எழுத போகிறோன்னு ஒரு பதட்டத்திலே தான் போயிருந்தோம். நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களாம் வந்திருந்தாங்க. திருத்துறைப்பூண்டி அவுட்டரில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து எக்ஸாம் எழுதிட்டு போனோம். மேட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு 90 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம், கரெக்ட் டைமில் முடிச்சிட்டேன். ஈஸியாக இருந்துச்சு, மிஸ்ட்டை வந்து சொல்லிட்டு இருந்தோம், மிஸ் ஈஸியாக இருந்துச்சு மிஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்டர்வல் முடிச்சுட்டு மறுபடியும் சாட் எக்ஸாம் எழுத போனப்போ சாட்டு தான் கஷ்டமாக இருக்கும், எப்படி பாஸ் ஆக போகிறோம் அப்படின்னு ஒரு பயத்திலே இருந்தேன். போய் பார்த்தோம்னா எல்லா கொஷினுமே ஈஸியாக இருந்துச்சு. வீட்டில் வந்து அதுக்கப்புறம் மொபைலில் போட்டு எவ்வளோ மார்க் தான் வருது அப்படின்னு பார்த்தோம்னா மேட்டில் வந்து 55 வந்துச்சு, சாட்டில் வந்து 50 வந்துச்சு. ஏசப்பாவுக்கே நன்றி. எப்படி தான் நம்ம ரிசல்ட் வந்து நாளைக்கு ரிசல்ட்டு அடுத்த நாள் திங்கட்கிழமை என்ன எக்ஸாம் எழுத போகிறோம். எக்ஸாமுக்கு பயமாகவே இருந்துச்சு, ஏன்னா எந்த எக்ஸாமும் படிக்கல. கீழே வந்து எங்கெல்லாம் கொண்டு போய் ஸ்பெஷல் கிளாஸுக்கு விட்டாங்க. அவங்க ஒரு கிளாஸ்லேயே 5 பேரை செலக்ட் பண்ணி எந்த கொஸ்டினுமே தெரியாது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து ஒழுங்காக படிக்கலை, என்ன உமஸுக்காகவே தான் ஃபுல்லாக இது பண்ணிகிட்டு இருந்தேன். திங்கட்கிழமை போனோம்னே எல்லா சப்ஜெக்டோட கொஸ்டின் பேப்பருமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ ரேங்க் வந்து ரொம்ப பின்னாடி போயிட்டு மிஸ் திட்டினாங்க. இருந்தாலும் அந்த எக்ஸாம் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகி ஓரளவு ரேங்க் வந்துட்டு அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி. அப்பா எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன்னு சொன்னீங்களேப்பா. அப்பா நீங்கள் அதிசயத்தக்கமாக எங்களை நடத்தின கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா தனிமையின் பாதையில் தனிப்பட்ட விஷயங்களையும் அப்பா ஒவ்வொருத்தருக்குமே ஆறுதலாகவும் தேர்தலாகவும் கோட்டையும் அரணுமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு என்ன செய்யணும் என்ன சொல்லணும் எல்லாத்தையும் சின்ன பிள்ளை மாதிரி சொல்லி கொடுக்குறீங்களே, வழி நடத்துறீங்களேப்பா. நமக்கு கொடான கொடி நன்றிப்பா. அப்பா முழுசா எங்களை ஒப்பு கொடுக்குற ராஜா. அப்பா இதற்கீடா உங்களுடைய அன்பிற்கீடா என்ன தருவோம்னு சொன்னப்பா எங்களை தர்றோம் அப்பா. அப்பா எங்களை முழுசா உங்களுக்கு ஒப்பு கொடுக்குற ராஜா. ஏசப்பா எங்களை வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய ஆவியின் வழி நடத்துதல் எங்க வாழ்க்கையில இருக்கட்டும்பா. அப்பா எங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்பா நீங்க தலைவரா இருந்து நடத்துங்க ராஜா. ஏசப்பா எங்களுடைய எல்லா விஷயத்துலயும்ப்பா எங்களுடைய இயலாமையில நீங்க உங்களுடைய பலன் செயல்படட்டும்பா. அப்பா எங்க ஊழியக்கார ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் ஒப்பு கொடுக்குற ராஜா. அப்பா நீங்க வல்லமையா பயன்படுத்துங்க ராஜா. அப்பா அவங்க போற இடமெல்லாம் ஆசீர்வாதமான இடமா மாறட்டும் ராஜா. அப்பா அவங்களுடைய பயணங்கள் எல்லாம் வெற்றியா மாறட்டும் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம்ப்பா. உங்களால இயலாதது எதுவுமே இல்லைன்றது அசைக்க முடியாத நம்பிக்கையோட விசுவசிக்கிறோம் ராஜா. ஏசப்பா இந்த தவஸ் காலத்துல ஏசப்பா நாங்க என்ன செய்யணும் என்ன சொல்லணும் எப்படிலாம் நடக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ உங்க விருப்பம் எங்க எல்லாம் செயல்படட்டும்பா. எங்களுடைய மாம்சமான சரீரமான விஷயங்கள் எல்லாம் அழிந்து போட்டுப்பா. உங்களுடைய அக்னியால எரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா நீங்க வழி நடத்துங்க. உங்களுடைய ஆவி நான் வழி நடத்துதல்ல அப்பா மேலும் மேலும் உண்மை மகிமைப்படுத்துற மக்களாய் வாழணும்ப்பா. அப்பா அனைவரும் உடைய திருச்சபையின் அங்கமாக மாற்றப்படணும் ராஜா. ஏசப்பா உங்களுடைய எழுப்புதலின் நேரத்துல நாங்க உடன் இருக்க அப்பா எங்களை வழி நடத்துங்க ராஜா. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்க சுட்டரிக்கிறீங்கன்ற விசுவசிக்கிறோம்ப்பா. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை வைத்து கட்டி கொள்ளுகிறோம்ப்பா. அப்பா உங்களுடைய ரத்தம் தோய்ந்த ஆடையில மறைச்சு கொள்ளுங்கப்பா எங்களை. கழுகுகள் போல சாத்தனுடைய அவ்வளவு விஷயங்களும்ப்பா உலகத்துல பரவி வருதுப்பா. தீயா பரவிக்கிட்டு இருப்போம் அப்பா. அந்த சாத்தானுடைய செயல்கள் எல்லாம் நொறுக்கி போடுங்க ராஜா. உடைய ரத்த கோட்டைகளாக எங்களை வழி நடத்தும்படி அப்பா இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக அப்பா நாங்கள் செய்கிறோம் அப்பா. அப்பா உடைய பாதுகாப்புக்காரம் அப்பா உடைய கூட இருந்து வழிநடத்தின கிருபைக்காக நன்றி ஏசப்பா. அப்பா உடைய ரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து அப்பா வழிநடத்தி வருகின்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இயேசுவே தானியேலை குறித்து அப்பா தானியேல் எப்படி ஜெபித்தாரோ அப்பா 3 வேளையும் தகப்பனே அவர் எப்படி ஜெபித்தார் என்பதை அப்பா இயேசுவே ஒவ்வொரு ஸ்டெப்பாய் தகப்பனே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்கப்பா.
அப்பா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எடுத்த உடனே நாங்கள் எங்களுடைய அப்பா இயேசுவை சுகத்திற்காக விண்ணப்பத்திற்காக அப்பா ஜெபிக்காம அப்பா இயேசுவை அதை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அப்பா தகப்பனே எங்களுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு அப்பா இயேசுவே தகப்பனே கடைசியாக தகப்பனே எதிர்பார்ப்பு இல்லாத அப்பா இயேசுவை தானியேல் எப்படி ஜெபித்தாரோ அப்பா அதே போல நாங்களும் ஜெபிக்க தேசத்திற்காக பிறருக்காக அப்பா ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்களும் மாற வேண்டும் தகப்பனே. அப்பா இயேசுவை அப்படி ஜெபிக்கும் போதே அப்பா எங்களுக்கு என்ன தேவை என்பதை அப்பா நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் நீங்கள் தகப்பனே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. இயேசுவை மூலம் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. வாக்குத்தத்தம் சொல்லுவோம். மல்கியா 4 அதிகாரம் 2 வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதை செற்றின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இங்கு வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கண்களைப் போல இருக்கும். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம். அதற்கு அவர் சொல்ல, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மையை பாராட்டுவேன். தனிப்பட்ட வாக்குறும் கர்த்தரும் கலைஞர்களுக்கு கிடையாது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம் முகத்தினை பிரகாசிக்கும் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம் முகத்தினை பிரச்சனமாக்கி உனக்கு சமாதானம் செய்வார். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, தோல்வியில்லை தோல்வியில்லை தோல்வியில்லை. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஸ்தோத்திரிக்கலாம்.